hello all, எப்படி இருக்கீங்க? So எல்லாருக்கும் happy morning. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் ஒரு லீவ் நாள் அன்னைக்கு தான் एक्चुअली எடுத்துட்டு இருக்கேன். சோ நம்மளோட அந்த பிஸி மார்னிங் ரொட்டீன் வந்து இன்னைக்கு கிடையாது. சோ அதனால வந்து நம்மளோட டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 7:30 ல இருந்து एक्चुअली வந்து ஸ்டார்ட் ஆகுது. And வீடுமே வந்து அமைதியா இருக்கும். சோ லீவ் நாள்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா பண்ணக்குட்டி தூங்குறாங்க. சோ எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்னிங் வந்து ஃப்ரெஷ் போயிட்டு நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். एक्चुअली இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் एक्चुअली நான் கொடுக்க போறேன். லீவ் நாள் அப்படின்றதால நான் ரெடி பண்றது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த வீடியோல ஆட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஒரு ஸ்மூதி ரெடி பண்ண போறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ண போறேன். நம்ம சேனல் एक्चुअली பாத்தீங்கன்னா வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான வந்து டிப்ஸா இருக்கட்டும், அண்ட் வந்து ரெசிபீஸா இருக்கட்டும், ஸ்கின் கேர் அண்ட் வந்து ஷாப்பிங், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியுமோ ஸோ நான் அவ்வளோ பெஸ்ட்டாக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக எனக்கே வந்து தெரியும் நம்மளோட விளாகில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட்லாம் இருக்காது. இருந்தாலும் வந்து என்னோட ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக் பிடிச்சி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எழுந்ததும் வந்து நான் அந்த மெயில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக உங்களோட ரொம்ப நாள் ஃபாலோவர்ஸ், உங்களோட விளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஷேர் பண்ண ஒரு டிப்ஸ் வந்து அதை பற்றி அதோட லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணேன். அவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. மார்னிங்கே வந்து அந்த அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால விளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணேன். ஃபைன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கடை நம்ம விளாக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்மூதி வந்து ரெடி ஸ்மூதியில் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பவுலில் வந்து போடுறேன். ஒரு பெரிய சைஸ் பனானா இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் பனானா சம்திங் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட கிரேப்ஸ் கொஞ்சம், இதோட பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேஷ்யூ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கிரேப்ஸ் ஆட் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேம் அந்த பாரிஸ் பிராண்டில் வந்து அந்த ப்ரௌன் சுகர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரௌன் சுகர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்மூதிக்கு ஏன்னா எனக்கு அந்த ஹனி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி, அதனால் நான் ப்ரௌன் சுகர் வாங்குறேன். இது நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் நார்மல் சுகர் வந்து காஃபி டீக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் ஹனி சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். இதோட ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் அண்ட் இதோட மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு குடிக்க வேண்டியதுதான். நம்மளோட ஸ்மூதி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரேப்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரௌன் நான் சொன்ன மாதிரி சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். பட் எனக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஸோ கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நம்மள போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிரேப்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கூட அது வந்து கொஞ்சம் ஜூஸ் மாதிரி போயிடும். கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஸ்மூதியோட ஆட் பண்ணி எடுக்கிறதால அந்த கிரேப்போட வாசனையோட அந்த பனானா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்து ஸோ இந்த மாதிரி கிரேப்ஸ் அண்ட் பனானா ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஸோ இந்த ஸ்மூதி வந்து மஸ்ட் ட்ரை. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஷூராக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை கிரேப்ஸ் போட்டோம் இல்லையா, அது வந்து ஊற வச்சு போடணுமா அப்படின்னா ஊற வச்சுலாம் வேணாங்க, நீங்கள் அப்படியே போட்டு அரைக்கலாம். நல்லாயிருக்கு. இப்போ நான் சொன்ன அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக அப்படி வந்து ஃபாலோ பண்ணணுமா வந்து ஒரே மாதிரி இல்லாமல் மார்னிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா
இந்த கஞ்சி வந்து வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ்லையோ இல்லை வந்து ஒரு கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணணும், அந்த ஃபுட் லெவலில் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கிறது இன்னும் ஹெல்தி. ஷோராக ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கும் ஸ்பீடாக குடிச்சிடலாம், நல்லாவும் இருக்கும் அண்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நான் அதுக்காக சொன்னேன் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துட்டு ஓகே, இப்போ ஒரு குக்கரில் நம்ம கொரப்பாக அரைச்ச இந்த பொடியை வந்து சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு உடச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதோட அரிசி, நார்மல் அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்தாச்சு. அதோட தட்டி வச்சு ஒரு 6 பல்லு பூண்டு அண்ட் உடச்சி வச்ச மிளகு. அண்ட் இதில் இப்போ தாராளமாக தண்ணி, உப்பு தேவையான அளவுக்கு, இது மேலேயே நறுக்கின கருவேப்பிலையும் போட்டு எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் தாராளமாக விடலாம். ஸோ விட்டுட்டு இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து பச்சை மிளகாய் ரெடி பண்ண போகிறோம், செய்யலாம் வாங்க. ஸோ கஞ்சி வந்து விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு குட்டி டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஆக்சிமெண்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நான் இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் சம்திங் பார்த்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது, அதனால் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த செயினாக இருக்கட்டும், மேலே ஃபுல்லாக வந்து அந்த பிரைட்டாக இருக்கிற கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் வந்து அந்த பிளாக் கலர் ஆகிடுச்சு. அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெட் ரொம்ப அழகாக இருக்குங்க, எனக்கு பிடிக்கும். அதனால் என்னோடய ஃபேவரெட். பட் ரொம்ப நாள் ஆச்சு அதை கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி. அதுக்கு பக்கத்தில் ஏமா டேப்லெட் ஷீட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை வச்சு தான் நம்ம அந்த செயின் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து எக்ஸ்பைரி ஆனதோ இல்லை வேஸ்ட்டோ சம்திங் எது வேணாலும். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நெக்ஸ்ட் செயினை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு காட்டினோம் இல்லையா அந்த டேப்லெட் ஷீட் மாதிரி இருந்தது இல்லையா சில்வர் கலர், அதை நம்ம அதில் போட்டு நல்லா சூடான தண்ணி, ஹாட் வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு ஷீட் போட்டால் பெட்டராக இருக்கும். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன். நல்லா வந்து ஒரு 15 or 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த செயினில் இருக்கிற அந்த கருப்புலாம் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னே இருந்தது. இது ஒரு குட்டி டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு பட் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொள்ளு கஞ்சி வந்து ரெடி. லைட்டாக அந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நான் ஒரு 8லேருந்து 9 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். உங்களுக்கு திக்காக சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம திக்காகவே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கஞ்சி மாதிரி ஒரு பதத்தில் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கஞ்சிக்கு வந்து பர்ஃபெக்டாக 2 மேட்சிங் வந்து சொல்லலாங்க. சைடிஷ் வந்து தொகையில் சொல்லலாம், சம்திங் எந்த தொகையில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாங்க. ஸோ பச்சை மிளகாய் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் மிளகாய். ஓகே ஃபைன், நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
மிளகாய் எடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு நைஃப் வச்சு கீறிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ சீடு இருந்தால் பயங்கர காரமாக இருக்கும். ஸோ சீடு எடுத்துட்டு கல் உப்பு ஃபுல்லாக சென்டரில் வந்து வச்சுட்டு நான் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து உப்பு தான் இருக்குது, கல் உப்பு இருக்குது. இந்த மாதிரி வானலியில் எண்ணெய் சேர்த்து மிளகாய் வந்து எல்லா பக்கமும் ஓரளவுக்கு குக் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நல்லா வந்து கரிஞ்சிடக்கூடாது. அந்த மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குக்காக இருக்கணும். இந்த மிளகாய் தயிர் சாதம்க்குலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா செஞ்சு பாருங்கள், ஊறுகாலாம் தோற்றுரும். அந்த அளவுக்கு அந்த மிளகாய் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மிளகாய் வாசனை அந்த கல் உப்போடு சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ இந்த கஞ்சிக்கு என்னோடய மேட்சிங் பார்த்திங்கன்னா மிளகாய் அண்ட் வந்து தொகையல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிடும்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அண்ட் மஸ்டே இந்த சில்லிங்க. ஸோ தயிர் சாதமோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சில்லியும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ அந்த கஞ்சி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. குடிக்கவும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தது அண்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டாகில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ஏதாவது ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இது காதி பிராண்டு. இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ ரீசன்ஸாக அவங்க கேட்டிருந்தாங்க. நான் வ்ளாகில் கூட போட்டேன், பட் அந்த வ்ளாக் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க போல். ஏதாவது ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு காதியில் இந்த பிரிங்கராஜ் வந்து நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன், அதனால சொல்கிறேன். அண்ட் வந்து அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. மேபி உங்களுக்கு அவ்வளோ ஹெவி வாசனையாக வேணாம், ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வீடியோவில் அமேசான் ஹாலில் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த ஆயிலோட லிங்க். அண்ட் இந்த வீக்கெண்ட் ஒன்றும் பெரிய பிளானில் எதுவும் பண்ணலங்க. நார்மல் தான். ஸோ அவுட்டிங் பிளான்லாம் எதுவுமே கிடையாது. சாட்டர்டே பிரணவுக்கு வந்து கிளாஸ் இருந்தது. ஸோ அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஐபேக்கும் அழைச்சிட்டு வந்திருந்தோம். வழக்கம் போல் ஐஸ்கிரீம் அப்படின்னா எல்லா கிட்ஸ்க்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ அவனோட சேர்ந்து அப்படி நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இந்த ஐஸ்கிரீம் பாலில் வந்து அந்த பிளாக் கரண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போனேன்னா அது ஒன்று மட்டும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு வருவேன். அண்ட் கேக்லாம் கூட ஓகே மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ஒன்று வாங்கிட்டு பிரணவக்குட்டி பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் பிளாக் கரண்ட். அவனுக்கு எப்பயும் ஸ்ட்ராபெரி தான். ஸோ இங்கே நேபை வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரணவக்குட்டி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஜஸ்ட் நானும் சாரியும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து அவனை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இந்த டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.